பாதை இல்ல. இது உள்ளுக்கு கிடக்குறபடியா சந்தைக்கு சனம் வருவதில்லை. நாங்கள் இந்த சந்தையில கொண்டு சாமான்களை போட்டா விற்க முடியாம இருக்குது. பாதை சரியில்லை. கனவா எவ்வளவு? கனவா 1400 ரூபாய். மீன் ரோட்டு வழியா எங்கட சந்தையை விட பெரிய சந்தைகள் மாதிரி மரக்கறிகள் போட்டு விற்கணும். எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சந்தையில பெரிய இடங்கள் கிடக்க கொண்டு இங்கேயே போட்டு விற்கலாம். நீங்க வந்து பிரதேச சபையோட தொடர்பு அதாவது 2-3 தினங்களாக நாட்டில மழை பெஞ்சது. அதாவது யாழ்ப்பாணத்தில் அதிக மழை பெஞ்சது. அதாவது இந்த பகுதியிலே கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த ஆட்டிறைச்சி என இங்கே சொல்கிறார்கள். வணக்க நண்பர்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சந்திக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெல்லிப்பளை சந்தைக்குத்தான் உங்களை அழைத்து செல்ல போகின்றேன். அதாவது கேகேஎஸ் வீதியிலிருந்து சற்று உள்ளே செல்ல வேண்டும். இந்த சந்தைக்கு செல்ல வேண்டுமாயின் இதுதான் தெல்லிப்பளை சந்தைக்கு செல்லக்கூடிய பாதையாக இருக்கின்றது. அதாவது தெல்லிப்பளை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்பாகத்தான் இந்த பாதை செல்கின்றது. இதுதான் தெல்லிப்பளை எரிபொருள் நிரப்பு நிலையம். இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கையினூடாக பயணித்து தெல்லிப்பளை சந்தையை அடைய வேண்டும். வருகின்ற வழியிலே வைரவர் ஆலயம் ஒன்று அமைந்திருக்கின்றது. இந்த தெல்லிப்பளை சந்தைக்கு அண்மையாக, அதாவது அருகிலேயே இந்த வைரவர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இதற்கு அடுத்ததாற்போல் இருக்கக்கூடியதுதான் தெல்லிப்பளை சந்தை. அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது, அங்கே என்னென்ன வியாபார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, அதாவது தெல்லிப்பளை சந்தை எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அங்கே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்ற விடயங்களை இந்த காணொளியூடாக காட்சிப்படுத்துவதற்காக நான் இப்போது தெல்லிப்பளை சந்தையின் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன். இதுதான் சந்தையின் நுழைவு வாயில். உள்ளே செல்லுகின்ற போது வலதுகை பக்கமாக ஆட்டிறைச்சி கடை, மாட்டிறைச்சி கடை இருக்கின்றது. இடதுகை பக்கமாக கடைகள் இருக்கின்றன. நேரே பார்க்கின்ற போது காய்கறிகள், அதாவது மரக்கறிகளை கொள்வனவு செய்யக்கூடிய, விற்பனை செய்யக்கூடிய இடம் இருக்கின்றது. இருந்தபோதிலும் அங்கே அதிகளவான வியாபாரிகள் இல்லை. குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் அங்கே வியாபாரம் செய்கின்றார்கள். இதுதான் காய்கறிகளை விற்பனை செய்யக்கூடிய சந்தை பகுதியாக இருக்கின்றது. இங்கே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை இருப்பதாக சொல்கின்றார்கள். அந்த விடயம் என்ன விடயம் என்பதை பார்க்கலாம். இப்போது இங்குள்ள ஒரு அக்காவோடு உரையாடி பார்க்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் அறிந்த வகையில வந்து இந்த தெல்லிப்பளை சந்தைக்கு வந்து சரியான முறையில ஒரு பாதை இல்லை என்று சொல்கின்றார்கள். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாதை இல்ல. இது உள்ளுக்கு கிடக்குறபடியா சந்தைக்கு சனம் வருவதில்லை. நாங்கள் இந்த சந்தையில கொண்டு சாமான்களை போட்டா விற்க முடியாம இருக்குது. பாதை சரியில்லை. அதாவது இந்த வீதிக்கு அருகாமல் ஒரு பாதை இருக்கு தானே, அதையே நான் திறந்து அதை காணிக்காரர் மூடி வச்சிருக்கேன். பாதைக்கு காணிக்காரர் இந்த கோயில் பக்கத்தால விடுறேன்னு சொல்லினோம். ஆனபடியா சரியான முறையில செய்து தெரியணும் இல்ல. மற்ற ரோட்டு வழியா எங்கட சந்தையை விட பெரிய சந்தைகள் மாதிரி மரக்கறிகள் போட்டு விற்கணும். எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சந்தையில பெரிய இடங்கள் கிடக்க கொண்டு இங்கேயே போட்டு விற்கலாம். அப்ப நீங்க வந்து பிரதேச சபையோட தொடர்பு அவை 500 மீட்டருக்கு அங்கால விற்கலாம்னு சொல்லினா 4 பக்கம் 500 மீட்டருக்கு அங்கால வித்தா நாங்கள் இங்க எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்குது. விற்கலாம் கிடக்குது. சந்தையில இடம் இருக்குதானே, கொண்டு இங்க போட்டு விற்கலாம் தானே. எப்ப பாதை திறந்து விட சொல்லினோம்? பாதை திறந்து விட்டு அங்கே சனம் பெறும். பாதையும் உள்பக்கத்தால தெரியாது. சந்தை இருக்கிறது தெரியல ஆக்களுக்கு. அதை விட பாதை உள்பக்கத்தால வாரபடியா சனம் ரோட்ல இருக்கிற மரக்கறிகளை வேண்டி கொண்டு போகுது. உள்ளுக்கு வேற கஷ்டத்துல. அதால சரியான சிரமமா கிடக்கு எங்களுக்கு மரக்கறிகள் விற்க. எப்படி காய்கறி காய்கறிகள் எல்லாம் சரியான மலிவு. இப்ப எல்லாம் ரக்கம் பிஞ்சு மிளகாய் 1200 ரூபாய் விற்கிறோம். மற்றெல்லாம் மரக்கறிகள் எல்லாம் 200 ரூபாய்க்குள்ள கிலோ. மற்ற கரிமிளகாயும் கேரட்டும் தான் கொஞ்சம் விலையா கிடக்கு. கேரட்டும் 1000 ரூபா, கரிமிளகாயும் 1000 ரூபா. மற்ற மரக்கறிகள் எல்லாம் 200, 250 ரூபா. சரி சரி சரி, நன்றி. வியாபாரத்தை கவனிங்க. சரி சரி. வேலைக்கு பாதை திறக்கணும்னு நான் விரும்புறேன். சரி. பெரும்பாலான வியாபாரிகள் இந்த தெல்லிப்பளை சந்தை என்பது பலருக்கும் தெரியாமல் இருப்பதாகவும், இதனால் தமது வியாபார நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த சந்தைக்கு அருகிலே கேகேஎஸ் வீதி, பிரதான வீதி செல்லுகின்றது. இந்த வீதியிலே ஒரு பாதையை தங்களுக்காக திறந்து விட்டால் வியாபாரங்கள் அதிகமாக நடக்கும் என சொல்கின்றார்கள். இப்போது இங்கே உள்ள மீன் சந்தை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம்.
அதாவது இந்த சந்தையிலே மரக்கறி, ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி போன்ற அனைத்து வகையான அசைவ உணவுகளையும் வாங்கக்கூடிய வசதி இருக்கின்றது. இப்போது நான் உள்ளே மீன் சந்தையின் உள்ளே வந்திருக்கின்றேன். வாழை போகுது பஸ், வாழை போகுது கிலோ 2000 சுறா கிலோ 2500. இங்கால கனவா இருக்கு. கனவா போன கனவா எவ்வளவு? கனவா எவ்வளவு? கனவா 1400. எவ்வளவு மீன்? இந்த ஆம்பிள் இன்றைக்கு மீன் கொஞ்சம் தட்டுப்பாடு பண்ணிட்டு இன்றைக்கு தட்டுப்பாடு 1000. சரி சரி, இதை மட்டும் சொல்லுங்க. சீலா எவ்வளவு? சீலா வந்து 1600. சரி சரி சரி. அதாவது 2-3 தினங்களாக நாட்டில மழை பெஞ்சது. அதாவது யாழ்ப்பாணத்தில் அதிக மழை பெஞ்சது. அதனால் மீன்கள் தற்போது இன்றைய நாளிலே கொஞ்சம் விலைகள் சூடாக இருக்கின்றன. இப்போது இந்த மீன் சந்தையிலிருந்து கிளம்பி அருகில் இருக்கக்கூடிய ஆட்டிறைச்சி கடை, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய மாட்டிறைச்சி கடை போன்றவற்றை பார்க்கலாம். ஆனால் அதிக ஆழமாக பார்க்க முடியாது. சில விடயங்களை காணொளி மூலமாக காட்ட முடியாது. இதுதான் ஆட்டிறைச்சி கடை, மாட்டிறைச்சி கடை. இது தவிர இங்கே வந்து கடைகள் இருக்கின்றன. பலசரக்கு பொருட்களை வாங்கக்கூடிய கடைகள் இருக்கின்றன. இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்டிறைச்சி கடைக்கு போய் இங்கே உள்ள நிலவரங்களை பார்க்கலாம். ஆட்டிறைச்சி கடை இடமாற்றம் வந்து அறிவித்தல் போட்டிருக்கேன். கடை வந்து இது புது கடையா? இதுக்கு முதல் வேகத்தே இருந்ததோ நல்ல அதுல இருந்து இப்போ இங்கே வந்து போட்டிருக்கணும். அதாவது இந்த பகுதியிலே கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த ஆட்டிறைச்சி என இங்கே சொல்கிறார்கள். இதற்கு அருகிலே மாட்டிறைச்சி கடை கூட இருக்கின்றது.